பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று கலேவல கலை இலக்கிய வட்டத்தின் 18வது கவியரங்கில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய கவியரங்கை நடத்தும் நான் கலேவல அமீனுத்தீன். இன்றைய கவியரங்கை அலங்கரிக்க 8 கவிஞர்கள் இங்கு கவிதைகளுடன் காத்திருக்கின்றார்கள். கவியரங்கை ஆரம்பிக்கும் முன்னதாக எமது ஆசிரிய பிதாவாக எங்கள் அனைவராலும் கௌரவமாக மதிக்கப்படும் அன்வர் ஆசிரியர் அவர்கள் அண்மையில் காலமானார்கள். எனவே கவியரங்கை ஆரம்பிக்க முன்னர் அவருக்காக 1 நிமிட நேரம் எழுந்து நின்று மௌனாஞ்சலி செலுத்துமாறும் அவருடைய கபருடைய வாழ்வு ஒளிமயமானதாக இருப்பதற்காக வேண்டியும் அனைவரும் துஆ செய்து கொள்ளுமாறும் அனைவரையும் அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைய இலக்கிய வட்டத்தை துவக்கி வைப்பதற்காக ஒரு ரிஃப்ரெஷிங் கவி இலக்கிய உரை ஒன்றை இங்கு நிகழ்த்த வருகிறார் எமது கவிதை இலக்கிய ஆர்வலர், சமூக சேவகர், மருத்துவ தாதியை திருவாளர் அஷ்ரஃப் முசமில் அவர்கள். அவர்களை அன்புடன் இந்த மேடைக்கு அழைத்து இன்றைய கவியரங்கத்தின் துவக்கத்தை செய்து தருமாறு வேண்டிக் கொள்கின்றேன். பாடசாலையின் அதிபர், கலை இலக்கியவாதி, அது மட்டுமல்ல மும்மொழி வித்தகர், அரபு மொழியையும் தாண்டி அவருடைய புலமை போகின்றது என்று இன்றுதான் நான் செவியுற்றேன். அழகானதொரு அமைதியானதொரு காலை. நான் நினைக்கின்றேன், கலேவல கலை இலக்கிய வட்டத்தை செவி உறுவதற்காக வேண்டி இந்த மரங்களும் கூட அமைதியாக இருக்கிறது என்றால் அந்த அளவு தூரம் ஆர்வமாக இருக்கின்றது கலேவல கலை இலக்கிய வட்டம். இன்று எல்லா புகழும் உறைவனுக்கே என்று கூறியவனாக முதற்கண் திருத்தி தந்தவர் என்ற ஒரு தலையங்கத்திலே எம்மை விட்டும் பிரிந்த கலை இலக்கியவாதி, தமிழ் ஆசிரியர், தமிழை வளர்த்தவர், கலேவலைக்கு தமிழ் எச்சங்களை விட்டு சென்றவர் எம்மை விட்டும் பிரிந்து விட்டார். அமீன் ஆசிரியர் அது சம்பந்தமாக ஓரிரு வார்த்தைகளை சொன்னார். நேற்றிரவு கவிதை எழுத வேண்டும் என்று துடிக்கின்ற போது அவருடைய பல தடயங்களை நான் கண்டேன். அப்போது நினைத்தேன், இந்த இலக்கியவாதியை பற்றி நான் பேசவில்லை என்றால் நான் ஒரு நன்றிகட்ட மனிதனாகி விடுவேன் என்று. அதனால்தான் எமது தலைவர் அவர்கள் உரையாற்றுகின்ற போது சொன்னார், இந்த வயதிலும் உங்களுக்கு ஏன் கவிதை, இலக்கியம், இலக்கிய வட்டம் சும்மா கிடங்கன்னு சொல்லி. அவ்வாறு நாங்கள் இருந்துவிட்டால் காணக்கண் கூசுதே கையெடுக்க நாணுதே மானக்க வாய் திறக்க மாட்டாதே என்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு ஆளுமை இருந்தது, தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி சென்று ஒரு விருந்துபசாரம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் மனைவியோ மறுக்கிறாள். காணக்கண் கூசுதே கையெடுக்க நாணுதே மானக்க வாய் துறக்க மாட்டாதே என்று ஔவையார் சொல்லிவிட்டு போனார். இருந்தாலும் அவர் அந்த முயற்சியை, அந்த விருந்தோம்பலை செய்ய வேண்டும் என்று அவர் உந்துதல் அடைந்தார். அதே போன்றுதான் எமது கலை இலக்கிய வட்டத்தின் தலைவர் அவர்கள் சொன்னது போன்று நாங்கள் சளைத்து விடக்கூடாது. குடும்பத்திலே, வீட்டுக்குள்ளே உட்பூசல்கள் இருக்கலாம். 1000 உட்பூசல்களை நாங்கள் சமாளித்தவர்களாக அந்த கலையை வளர்க்க வேண்டும், தமிழை திறம்பட செய்ய வேண்டும், கலை இலக்கியத்தை வளர்க்க வேண்டும். இந்த கலேவல என்ற பெயரை நாங்கள் இனி மாற்றுவோம், கலைவல என்று மாற்றுவோம். கலை இருக்கிறது, அதனால் தான் கலேவல என்று வந்ததோ தெரியாது. நான் இங்கு ஹிஜ்ரத் செய்த போது லரீஃபா பத்ருதீன் கவி ஆளுமையின் மூத்த அண்ணன், எனது அன்புக்குரிய ஆசிரியர் அன்வர் சார் அவர்களை முதலாக நான் திருமணம் முடித்து ஓரிரு வருடங்கள் ஆகின்ற போது அவர் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போது எனது பாரியார் அறிமுகப்படுத்தினார், இவர் தான் எங்களுடைய சார், தமிழ் ஆசிரியர் அப்படின்னு. அன்று பேசின பேச்சு, அவர் உயிர் வாழ்கின்ற காலம் எல்லாம் எனது தமிழை திருத்தி தந்த ஆசான். நான் ஏதாவது எழுதி கொண்டு போனால், தம்பி அப்படி அல்ல இப்படி, அந்த மாமரத்து நிழலிலே கதிரை போட்டு உட்கார்ந்து எனது எத்தனையோ கவிதைகளை, எத்தனையோ எழுத்துக்களை திருத்தி தந்தவர். அதை வைத்து நான் கொழும்பிலே சேவை செய்கின்ற காலத்திலே அதை வைத்து பெருமை அடித்துக் கொண்டேன். அதனால் நான் பல விஷயங்களை எழுதினேன். பத்திரிகை பிரிண்ட் அவுட்டுகள் ஃபைலாக வருவதற்கு அவர் எனக்கு வித்திட்டவர். எனவே அவரை பற்றி நாங்கள் பேச வேண்டும்.
இலக்கியம் என்பது மிக பிரமாண்டமான ஒரு இது. அகரம் எவ்வாறு அமைய வேண்டும், அந்த அகரத்தின் மூலம் இலக்கியத்தை நாங்கள் கொண்டு சென்றால் எவ்வாறு சிகரத்தை தொடலாம், இலக்கிய விழுமியங்கள், இலக்கிய வழுக்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை ஒரு அமைதியான முறையில் அச்சொட்டாக சொல்லித் தந்தவர். எனக்கு ஒரு சிறிய அளவுதான் தமிழ் தெரியும். அவர் சொன்னார், தம்பி, உங்களுக்கு தமிழ் வளம் இருக்கிறது, ஆனால் நீங்கள் இந்த தமிழை வளர்த்து கொள்ள வேண்டிய அளவுக்கு உங்களிடம் வாசிப்பு குறைவாக இருக்கின்றது. பல இலக்கிய புத்தகங்கள், எத்தனை புத்தகங்களை நீங்கள் வாசிச்சிருக்கிறீர்கள்? ஏதாவது தமிழ் இலக்கிய புத்தகங்களில் ஒன்றின் பெயரை சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் உண்மையிலே சொல்லுவதற்கு மறந்து விட்டேன். சாதாரணமான ஒரு தமிழ் அறிவு பெற்றவன் தான் நான். அகரம் எங்கு இருக்கின்றது, நெடில் எங்கு இருக்கின்றது, குறில் எங்கு இருக்கின்றது, எவ்வாறு இந்த தமிழ் அமைய வேண்டும், கூறியது கூறல் குற்றம், தமிழ் வார்த்தைக்கு முதலே என்ன வார்த்தையை நாங்கள் தொடங்கக்கூடாது, தமிழை அழகுபடுத்துவது எப்படி, தமிழின் அமைப்பு எவ்வாறு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் படிமுறையாக என்னை செதுக்கியவர் என்ற பெருமையை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் அவர் ஆசிரியராக இருந்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். எமது தலைவருக்கும் கூட. எனக்கு அவர் ஆசானாக இருக்கவில்லை. இங்கு நான் திருமணம் முடித்து ஹிஜ்ரத் செஞ்சு இங்கு வருகின்ற போதுதான் அவரை சந்திக்கின்றேன். அவர் நல்ல ஒரு ஆசிரியர். சில வேளை கோய்த்து கொள்வார். சில எவ்வளவுதான் விடயங்களை நாங்கள் பக்கம் பக்கமாக எழுதி கொண்டு தந்தாலும் உடனே ஒரு வெட்டி அதை திருத்தி இது பிள்ளைன்னு சொல்லிடுவார். அவ்வாறு எனது எத்தனையோ ஆக்கங்கள் பத்திரிகையிலே வருகின்ற போது ஒரு கோல் வரும், தம்பி உங்களுடைய ஆக்கம் ஒன்று பத்திரிகையிலே வந்திருக்கிறது, எடுத்துக்கொண்டு வீட்டை வச்சு கொள்ளுங்க, இது பிற்காலத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும். அவ்வாறு பத்திரிகையில் வந்த ஆக்கங்களை நான் கட் அவுட்டாக வெட்டி எத்தனையோ பயில்களை வச்சிருக்கின்றேன். எனவே அந்த ஆசிரியருக்கு அல்லாஹ் நல்ல அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது அவரின் இலக்கிய பணி, தமிழ் மொழி, அது மட்டுமல்ல அவரை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு வசனம் போதாது. நீங்கள் எல்லோரும் அவரிடம் பயின்ற ஆசிரியர்கள், நான் அவரிடம் பயிலாத ஆசிரியர். ஒரு முறை நான் அகில இலங்கை சமாதான நீதவானாக தெரிவு செய்யப்பட்ட போது ஓடி வந்தேன் சாரிடம். சார், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நான் அகில இலங்கை சமாதான நீதவானாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன், இந்த விடயம் பத்திரிகையில வர வேண்டும், உங்களோட பேரை சொல்லுங்க தம்பின்னு உடனே எழுதி கொண்டார். அனுராதபுரம் மாவட்டத்திலே ஊற்றுப்பிட்டி புறப்படமாக கொண்டு, அப்ப இதுக்கு முதல் இந்த ஊரை வச்சு நீங்க ஏதாவது கவிதை எழுதியிருக்கிறீங்களான்னு கேட்டார். ஓம், ஊற்றூரான் என்ற பேரில் தான் நான் கவிதை எழுதினது. சில ஆக்கங்கள் எழுதினேன். சரியான எழுத்துப்பிழை இந்த எழுத்துல. முதலாவது நீங்கள் இலக்கியத்திலே வளர வேண்டும் என்றால் எழுத்துப்பிழைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். வல்லினம் மெல்லினம் தெரியாவிட்டால் இடையினம் என்று சொல்லிவிடுவார்கள் என்ற அளவுக்கு அவர் உபதேசம் செஞ்ச ஒரு ஆசிரியர். எனவே அந்த வகையிலே நான் இன்று கவிதை எழுதுவதற்காக வேண்டி தேடுகின்ற போது ஆசானின் சில படிவங்களை கண்டேன். அதனால்தான் அந்த அன்வர் ஆசிரியர் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்பது எனது அவாவாக இருந்தது. தலைவர் பேசுகின்ற கலை இலக்கிய வட்டத்தின் தலைவர் பேசுகின்ற போது சொன்னார், இந்த கலை இலக்கியத்தை வளர்ப்பதற்காக வேண்டி எங்களையும் சில காரணங்கள் அப்பாற்படுத்தி விடுமோ, ஒன்று குடும்ப பிரச்சனை அல்லது சமூக பிரச்சனை அல்லது நோய் பிரச்சனை, இவைகளையும் தாண்டித்தான் நாங்கள் இந்த கலை இலக்கியத்தை வளர்க்க வேண்டும், இந்த மண்டபம் நிரம்பி வழிய வேண்டும், அதற்கான திட்டங்களை நாங்கள் இன்றே தீட்ட வேண்டும். காரணம் அங்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் நாட்கள் நகர்கின்ற போது வயோதிபத்தை அடைகின்றோமே தவிர வாலிபத்தை அடைகின்றோம் அல்ல. எனவே வயோதிபத்தின் பல காரணங்கள் இருக்கின்றது. எமது மூளை செயல் இழக்க மாட்டாது, எமது மூளை சில விடயங்களை மறந்து போய்விடுகின்றது. எனவே இந்த மூளையின் மறதியை நாங்கள் எட்டுவதற்கு முதல் எம்முடைய இந்த கலை இலக்கிய வட்டத்தை வளர்த்து எமது சிந்தனைகளை உருவாக்கி சிந்தனை சிதறல்களை ஒருமுகப்படுத்தி நாங்கள் இந்த கலை இலக்கிய வட்டத்தை வளர்க்க வேண்டும் என்பது எனது பணிவானதொரு தேவை, பணிவானதொரு வேண்டுகோள். வீட்டுக்கு வீடு வாசல்படி என்று சொல்வார்கள். எனவே அந்த வாசல் படிகளை எல்லாம் தாண்டி நாங்களும் கலை இலக்கியத்திலே முன்னேற வேண்டும். இப்பொழுது நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், ஒரு 4 பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய 4-5 பேர் இங்கே கூடியிருக்கின்றோம் என்றால் தமிழின் மீதுள்ள பற்று, தமிழை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு பற்று, தமிழிலே நாங்களும் இந்த தமிழ் 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 என்று சொல்லி
அவ்வளவு அன்பும் ஆதரவும் வச்சு இந்த தமிழ் துறையை நாங்கள் பெருமிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் எமது அவா. எனவே அந்த துறையிலே நாங்கள் வெற்றி காண வேண்டும். நாங்கள் அடியெடுத்து வைத்த இந்த பாதை இருக்கிறது அல்லவா, அதை நாங்கள் தொடர்ந்து கடைசி மட்டும் அந்த பாதையின் முடிவை நாங்கள் காண வேண்டும் என்பதுதான் எனது பணிவான வேண்டுகோள். அன்வர் ஆசிரியரின் இலக்கிய பணியிலே முக்கியமான சில விடயங்களை என்னை விட நீங்கள் கண்டிருப்பீர்கள். அவருடைய முதலாவது இதான் அழகாக எழுதுவார், தமிழெடுத்த நல்ல அழகாக எழுதுவார். அது மட்டுமல்ல, செல்ல வேண்டிய சில விடயங்களை மூஞ்சிலே சொல்லிடுவார். நீங்க எழுதிட்டு வந்திருக்கிற இந்த இதை திருத்தறத்துக்கு ஒன்றுமே இல்லை தம்பின்னு சொல்லிடுவார். இது எல்லாமே ஒன்றும் தமிழுக்கு அடங்காதவைகள்னு கூட சொல்லியிருக்கார். நான் எத்தனையோ முறை ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். சில விடயங்களை கவிதைகளை எழுதி கொன்ற போது, நான் ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதையை வேணுமென்றால் நான் உங்களிடம் காண்பிக்கின்றேன். வேற்றுமை என்ற ஒரு கவிதை. அகரிணை என்று நாங்கள் உயர்திணை என்று நாங்கள் மார்பு தட்டி கொள்கின்றோமே, அகரிணையை பற்றி நாங்கள் பெருசாக பேசுகின்றோமே. ஒரு சோற்று பிடிக்காக வேண்டி நாங்கள் சாப்பிட்டு வீசுகின்ற அந்த சோற்று பிடிக்காக வேண்டி காத்திருக்கின்ற அந்த நாய்களை விரட்டி அடிக்கின்றோம். பசிக்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த மிருகங்களை நாங்கள் ஏசி விரட்டி அடிக்கின்றோம். ஆனால் நாங்கள் பெரிய அகரிணை என்று அவைகளை கண்டு உயர்தனை படைத்தவர்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஒரு பின்னலான கவிதையை எழுதி கொண்டு வரும்போது அவருக்கு அந்த கவிதை மனதிலே குத்தி விட்டது. சொன்னார், நல்லதொரு ஆரம்பத்துக்கு வந்திருக்கிறீங்க தம்பி, இந்த ஆரம்பத்தை இவ்வாறு தான் இலக்கிய வசனங்களை போட்டு இவ்வாறான நல்ல கவிதையாக எழுதி இது பத்திரிகையிலே வெளிவர வேண்டும். ஒரு கிழமையோ 2 கிழமையோ ஒரு முறை கோல் எடுக்கிறார், தம்பி பத்திரிகை வந்திருக்கு, அதில் உங்களோட அந்த வேற்றுமை என்ற கவிதை வந்திருக்கு. அவ்வாறு ஊக்குவிக்கின்ற திறமை, ஊக்குவிக்க வேண்டும், வளர்வோர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் உடையவர் தான் அன்வர் ஆசிரியர். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போவது என்னவென்றால், அன்வர் ஆசிரியரை பற்றித்தான் நான் இன்று பேச வந்திருக்கிறேன். அவர் நல்லதொரு இலக்கியவாதி. அவர் இருந்த வீட்டிலே சின்னதொரு இப்படி ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு கபர்ட் வச்சிருப்பார். அப்போ நான் கேட்டேன், சார் இதில் இருந்து ஏதாவது ஒரு புத்தகங்களை நான் அப்படி தர மாட்டேன் தம்பி, நீங்கள் வேணுமென்றால் நான் புத்தகங்களின் பெயர்களை சொல்லுகின்றேன், இந்த புத்தகங்களை நீங்கள் எடுத்து படியுங்கள். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது, நல்ல பேச்சாற்றல் இருக்கின்றது, நல்ல எழுத்தாளுமை இருக்கின்றது. எழுத்தை அழகாக எழுதப்படங்கள், பிழையின்றி எழுதப்படங்கள், எழுத்து பிழைகளை சரி செய்து கொள்ளுங்கள். எதிர்காலத்திலே நீங்களும் பேசப்படக்கூடிய ஒருவராக வருவீர்கள் என்று என்னை அவர் அன்று ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதமோ தெரியாது, உங்கள் முன்னிலையிலும் ஒரு சிறிய தமிழை வச்சுக்கொண்டு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்றால் எல்லாவற்றுக்கும் போதுமானவன் இறைவன். எனவே அன்னாரின் மறுமை வாழ்க்கை நல்லதாக அமைய வேண்டும், அன்னாருடைய கபரு ஒளிமயமானதாக வேண்டும் என்று எனது அடிமனதிலேருந்து பிரார்த்திக்கின்றேன். அதற்காக வேண்டி நீங்களும் பிரார்த்திப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். வாழ்வோர்களை நாங்கள் வாழ்த்த வேண்டும். எமது நல்ல ஆசான்களை நாங்கள் அவர்களுடைய செவியிலே சென்று அடையும் அளவுக்கு நாங்கள் வாழ்த்த வேண்டும், தவறிவிட்டோம். இனியாவது அவ்வாறான ஆசிரியர்களை நாங்கள் வாழ்த்தி அவர்களுடைய ஆளுமைகளை பற்றி பேசி அவர்கள் ஒய்யாரமாக ஓய்வு பெற்று ஓரத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களுடைய காதுகளிலே சென்றடைய வேண்டும். இவ்வாறான பண்புகளை நாங்கள் கலை இலக்கிய வட்டத்தின் மூலம் உருவாக்கி கலை இலக்கிய துறையின் மூலம் நாங்கள் செய்வோம். இந்த ஊரில் ஒரு பெரியதொரு தமிழ் வளம் கொண்ட கலை இலக்கிய வட்டமாக இது மிளிர வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜமீல் அவர்களே, ஒரு முக்கியமான தலைப்பு, அதாவது எமது காலஞ்சென்ற அன்வர் ஆசிரியர் பற்றி ஒரு முக்கியமான நினைவஞ்சலி செலுத்திவிட்டு சென்றீர்கள். அதனைட்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் எழுத்துக்கள் ஒவ்வொன்றிலும் அவருடைய பங்கு இருக்கத்தான் செய்கின்றது. ஒரு சிறந்த ஆசிரியர் எந்த அளவு சிறந்த ஆசிரியர் என்று சொன்னால், அவர் தன்னுடைய காலத்தின் போது கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடம் அவருடைய கற்பித்தல் திறனில் முன்னுக்கு இருந்தார். நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் படிக்கிற சில கற்பித்தல் நுணுக்கங்கள், நவீன கற்பித்தல் நுணுக்கங்களை அந்த காலத்திலேயே அவர் செயலில் காட்டியிருக்கிறார். எந்த அளவுன்னு சொன்னால், இன்றைக்கு உள்ள டீச்சர்ஸ் கூட செய்கிறாங்கல்ல. அந்த காலத்தில் மாணவர்களுக்கு என்ற ஒரு நிகழ்வு போகும் ரேடியோவில், செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு இசையும் அசையும் நிகழ்வுன்னு சொல்லி,
அந்த நிகழ்ச்சி இருக்கிற டைமுக்கு எங்காலையாவது ஒரு ரேடியோ ஒன்றை கொண்டு வந்து மாணவர்களுக்கு அதை போட்டு காட்டி அதில் போகிற உச்சரிப்புகள், பாட்டுகள், நிகழ்ச்சிகள் அப்படி எல்லாத்தையும் போட்டு காட்டி ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை அந்த காலத்தில் நடத்திருக்கிறார். இன்றைக்கு நவீன காலகட்டத்தில் எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட டீச்சர்ஸ் இவ்வளோ எங்களோட ஸ்மார்ட் போர்டு இருக்குது. அதுக்கு கூட எங்களோட டீச்சர்ஸ் முன் வந்து பயன்படுத்தி கற்றல் நுணுக்கங்களை பாவிக்க தயங்குற ஒரு காலத்தில் அந்த காலத்திலே அவர் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, ஒரு ரேடியோ ஒன்றை வகுப்புக்கு கொண்டு வந்து அதை பேட்டரி போடணும், போட்டு காட்டி எல்லாம் செய்கிறான்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அவருக்கு இயற்கையாகவே நடிப்பு பேச்சு திறனெல்லாம் இருக்கிறதுனால அது அப்படியே அவ்வளவே பயன்படுத்தி மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை அழகாக சொல்லக்கூடியவர். ஒரு பட்டமுடுற ஒரு சீனை படிப்பிக்கிறேன்னு சொன்னால் அது செஞ்சு காட்டுவார். பட்டமுடுற மாதிரி அவர் உடம்புல அந்த நடிப்பு இருக்குது. எங்களுக்கு நிறைய நாடகங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து தந்திருக்கிறார். நிறைய நாடகங்கள் அந்த காலத்தில் சாலமன் மன்னன் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கிற அவர் எங்களுக்கு பழக்கின அந்த வழக்கு. மன்னர் சாலமன் வந்தான், உரை வாழை எடுத்தான், வாழை ஓங்கினான், அன்வர்தீனும் நிஹாரா டீச்சரும். அந்த காலத்தில் அடுத்த தாய் யாராவது நீங்களா? ரெண்டாவது தாய் இன்னும் கண்ணுக்குள்ள அந்த நாடகங்கள் எல்லாம் இருக்குது. அவர் கற்றுத்தந்தது தான். அந்த மாதிரி ஆசிரியர்கள் மிக சொற்பம் இந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த காலத்தில் அப்படி அந்த அளவு அர்ப்பணிப்பாட திறமை மிக்க ஆசிரியர்கள். அதான் நான் சொன்னேன், அவரோட காலத்துக்கு கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தார் அவர் கற்பித்தல் உத்திகளில். அப்போ அவங்களோட படைப்புகள் தான் நாங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கு எங்களை நாங்கள் அவர் பாவித்து அடுத்தது நான் ஞாபகம் கிரேட் 1ல் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீச்சர் அவர். வகுப்புக்கு போனால் வகுப்பு அப்படி அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. மீன்கள் எல்லாம் சும்மா நீந்து போகிற மாதிரி நூலில் கட்டி தொங்க விட்டுருப்பார். அழகான மீன்கள் கலர் பண்ணி அவரே கையால் வரைஞ்சி பிஸ்கல் போர்டில் வெட்டி அது ஒவ்வொன்றிலையும் சொற்கள் இருக்குது. அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, பூக்களோட பெயர்கள், பூக்கள், அது இதுன்னு சொல்லி எங்களுக்கு வேலை எழுத்து கூட்டி டெய்லி அதை வாசிக்கிறோம். அதில் எங்களுக்கு எழுத்து பிடிபட்டுருச்சு. காண்ற இடமெல்லாம் கற்பித்தல் உபகரணங்களாக தான் இருக்கும். சூழலே ஒரு கற்றல் ரிச் சூழலாக இருந்துச்சு. அப்படி தந்த கற்றலில் திறமை மிக்க ஒரு ஆசிரியர். அவரை ஞாபகப்படுத்துறது கட்டாயம் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயம். நல்ல சில கருத்துக்கள் அவரை பற்றி கூறினீர்கள். அத்தோடு அவருடைய திறமையை எழுத்துத்துறையிலையும் காட்டி நாடு பூராவும் அவருடைய எழுத்து சேவையை செய்து வந்தார். நல்ல ஒரு ஆரம்பம் எங்கட இந்த இலக்கிய கவியரங்குக்கு. இரண்டாவதாக இன்றைய கவியரங்கில் என்னுடைய கவிதையை முன்வைக்க விரும்புகின்றேன். என்னுடைய கவிதையின் தலைப்பு காற்றை தழுவி தழுவி என்ற தலைப்பில், காற்றை தழுவி தழுவி இரவையும் பகலையும் கடைந்து கடைந்து தேடுகின்றேன். காற்றோடு பின்னி பின்னி காற்றை தழுவி தழுவி கொஞ்சம் அன்பில் குலைத்து தேனை தெளித்து உழல்கின்றேன். சற்றென்று இறைச்சல் தாங்காமல் ஓடுகின்றேன். பயந்து பயந்து திரும்பி பார்க்கின்றேன். என்னை விடுதலை செய்து கொண்டு மேலே எழுந்து 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 பறந்து பறந்து செல்லும் நேரம் வந்துவிட்டதா? கூடை கூடையா எதிர்பார்ப்பூக்களுடன் இதே வழியில் இந்த வருடமும் கஷ்டங்கள் மறந்து போகும். வழிகளை துடைத்து விடலாம். காத்து காத்து கிடைத்து விட்டால் அந்த சுபவேளை. அந்தி மறையும் மாலையிலும் ஒளிப்பிளம்பு வெளிப்பட்டாற் போல் மீண்டும் அர்த்தங்கள் இழந்து போன வெட்டு சொற்களை கேட்டு கேட்டு இரவையும் பகலையும் கடைந்து கடைந்து தேடுகின்றேன் அந்த சுபவேளையை. காற்றோடு பின்னி பின்னி காற்றை தழுவி தழுவி கொஞ்சம் அன்பில் குலைத்து தேனை தெளித்து உழல்கின்றேன். நன்றி. அடுத்த கவிதையாக எமது கவியரங்க கலை இலக்கிய வட்ட தலைவர் கவிஞர் ராஜன் நசீர்தீன் அவர்களை இங்கு மேடை கலைக்கிறேன். அவருடைய கவிதை தலைப்பு கனவு. கலை இலக்கிய வட்டத்தின் 18வது கவியரங்கில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கவியரங்க தலைமை
கலேவல அமீனுத்தீன் அவர்களே மற்றும் எமது கலேவல கலை இலக்கிய வட்டத்தின் கவிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு. 18வது கவியரங்கில் இன்று நான் வாசிக்கக்கூடிய கவிதை இதொரு சங்ககால கவிதை பாணியில் ஆன கவிதை. காலம் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும் கவிதைகள் இன்றும் சங்ககால கவிதைகளை வென்றுவிட்டதாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் என்னுடைய கவிதை தலைப்பு கனவு. இந்த கவிதையினுடைய தலைப்பையும் கவிதைக்கான விளக்கத்தையும் முன்னரே கூறிவிட்டு கவிதையை வாசிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பிரிவு இது உலகத்தில் உறவில் தாங்க முடியாத ஒன்று. அதிலும் தலைவன் தலைவியுடைய பிரிவு மிகவும் ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. தலைவி தலைவனை பிரிந்த நிலையில் வாழுகின்ற ஒரு நிகழ்வு. தலைவி தலைவனை பிரிந்த நிலையில் வாடுகின்ற ஒரு நிகழ்வு. தலைவிக்கு தலைவனுடைய பிரிவு தூக்கத்தை இல்லாமலாக்கி விடுகின்றது. தூக்கம் துறந்த நிலையில் தலைவி தவிக்கின்றாள். இருந்தாலும் தூங்க கிடைத்தால் கனவு வருமே, அந்த கனவில் அவரை கண்டுகொள்ளலாமே என்றொரு ஏக்கம். தூக்கம் இல்லை, இருந்தாலும் தூக்கம் வந்தால் தூக்கத்தில் அவரை கண்டுகொள்ளலாமே என்றொரு ஏக்கம். ஆனால் தூக்கம் இல்லாமை என்பது இங்கு தலைவிக்கு பெரும் பிரச்சனையாக ஆகிவிடுகின்றது. இயற்கையோடு இயைந்து காதலை சொல்லுகின்ற பாங்குதான் சங்ககால கவிதையுடைய காதல் கவிதையுடைய அமைப்பு. அந்த அடிப்படையில் இந்த கவிதையும் தலைவியுடைய துயரத்தை எடுத்துச் சொல்ல ஒரு இயற்கை குறியீடாக இங்கு கொள்ளப்பட்டுள்ளது என்ற விளக்கத்துடன் கவிதைக்கு வருகின்றேன். கனவு. தொட்டாற் சுருங்கியே நீ கண்மூடிய சிறு பொழுதில், தொட்டாற் சுருங்கியே நீ கண்மூடிய சிறு பொழுதில் அவரை கண்டால் நான் உன்னை தொட்டதாகவும் அவரை கேட்டதாகவும் சொல்லிவிடு. தொட்டாற் சுருங்கியே நீ கண்மூடிய சிறு பொழுதில் அவரை கண்டால் நான் உன்னை தொட்டதாகவும் அவரை கேட்டதாகவும் சொல்லிவிடு. நன்றி. தலைவர் ராஜன் நசீர்தீன் அவர்களே, தூக்கத்தில் இருக்கும் தொட்டால்வாடிக்கு தூது செல்லச் செல்கிறார். தன் துணைவரின் கனவில், தன்னுடைய கனவில் சென்று, துணைவரின் கனவில் சென்று தன்னுடைய ஞாபகத்தை அவரிடம் கூறுமாறு தூக்கத்தில் இருக்கும் தொட்டால்வாடியிடம் கூறும் ஒரு நல்லதொரு இமேஜரி, இங்கிலீஷில் இமேஜரி என்று சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தி சிறிய ஒரு கவிதைக்குள் பெரியதொரு கற்பனையை புகுத்தியிருந்தார் கவிஞர் ராஜன் நசீர்தீன் அவர்கள். நன்றி. அடுத்ததாக இங்கு கவிதை பாட வருகிறார் எமது கவிதை இலக்கிய வட்டத்தின் ஒரு சிறந்த கவி ஆர்வலர் எமது பிரியமுடன் சர்ஜூன் அவர்கள். மறைக்க முடியாத நன்மை என்ற தலைப்பில் கவிதை பாடு வருகிறார். இதோ உங்களுக்கு ஒளிவாங்கி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கவித்தோழமைகள் அனைவருக்கும் எனது காலை சலாம், அதே போன்று வணக்கம். மறைக்க முடியாத நன்மைகள். நிழல் தரும் மரமாக நின்றவர் அவர். நேரம் மறந்து உழைத்து நாளை கட்டியவர். பள்ளி மண்ணில் நம்பிக்கை விதைத்தவர். சிறு கனவுகளை கூட வானம் வரை உயர்த்தியவர். அவர் நடந்த பாதைகள் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கின்றன. அவர் குரல் மௌனமானாலும் அவர் செயல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் சில சிரிப்புகள் உண்மை அல்ல, சில வார்த்தைகள் நஞ்சாய் மாறின. நன்றி சொல்ல வேண்டிய இதயங்கள் நிழலை வெட்டும் கைகளாயின.
திறந்திருந்த வாசல் கூட இன்று மூடப்பட்டது. வரவேற்ற இடமே இன்று விலக்கியது. வழிகாட்டிய கைதான் வழியற்றதாகிவிட்டது. அதிசயம்தான். பக்கத்தில் நின்ற சிலர் பாதுகாப்பாய் இருக்கின்றார்கள் என நினைத்தேன். ஆனால் அவர்கள் புயலை விட வேகமாக இலைகளை உதிர்த்து சென்றார்கள். கூடவே நடந்த காலடிகள் காலத்தின் மணலில் மறைந்ததில்லை. கூடவே நடந்த காலடிகள் காலத்தின் மணலில் மறைந்ததில்லை. ஆனால் அந்த காலடிகளின் உரிமையாளர்கள் இதயத்தின் பாதையை மறந்து விட்டார்கள். சில உறவுகள் தோளில் கை வைத்தபடி நடந்தன. ஆனால் மனதில் வேறு கணக்குகளை எழுதியிருந்தன. சில குரல்கள் அறிவுரை போல ஒலித்தன. ஆனால் அவற்றின் நிழலின் சுயநலத்தின் சுவடுகள் பதிந்திருந்தன. வரவேண்டிய நன்மைகள் வாசலருகே வந்து நின்றன. மலர வேண்டிய வாய்ப்புகள் முட்டாகவே காய்ந்தன. மலர வேண்டிய வாய்ப்புகள் முட்டாகவே காய்ந்தன. ஒருவரின் வளர்ச்சியை அல்ல, ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை அல்ல, தன் நிழல் குறையக்கூடாது என்பதற்காக சூரியனையே மறைக்க முயன்ற மனங்கள் இருந்தன. அதையும் விட வியப்பானது, உண்மையை அளக்க வேண்டிய தராசு கேட்ட கதைகளின் இடையிலே சாய்ந்தது. பார்க்க வேண்டிய கண்கள் பார்க்காமல் முடிவு செய்தன. திறந்திருக்க வேண்டிய கதவுகள் ஒரே பக்கத்தின் காற்றில் மூடப்பட்டன. ஆனால் காலம் மௌனமாக இல்லை. அது எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கின்றது. மறைக்கப்பட்ட ஒளி ஒரு நாள் வெளிச்சமாகும். மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட விதை மரமாக மாறுவது போல மறைக்கப்பட்ட ஒளி ஒரு நாள் வெளிச்சமாகும். மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட விதை மரமாக மாறுவது போல மௌனப்படுத்தப்பட்ட உண்மை ஒரு நாள் முழக்கமாக மாறும். அவர் விலகினாலும் அவர் விதைத்த கனவுகள் விலகவில்லை. அவர் இல்லாத பாதையிலும் அவர் செய்த நன்மைகள் இன்றும் நடந்து கொண்டே இருக்கின்றன. மண் மறக்காது, மரங்கள் மறக்காது, நினைவுகள் மறக்காது. மனங்கள் மறந்தாலும் மண் மறக்காது, மரங்கள் மறக்காது, நினைவுகள் மறக்காது. மனங்கள் மறந்தாலும் ஒரு நாள் உண்மை தன் பாதையை தேடும், நன்மை தன் இடத்தை மீண்டும் அடையும். அன்றைய நாள் யார் தடுத்தார்கள் என்று உலகம் கேட்காது, யார் செய்தார்கள் என்று வரலாறு மட்டுமே பேசும். ஏனெனில் நிழலை காப்பவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் ஒளியை அடைக்க யாராலும் முடியாது. ஏனெனில் நிழலை காப்பவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் ஒளியை அடைக்க யாராலும் முடியாது. இந்த கவிதையை முற்றுமுழுதுமாக எங்களுடைய மறைந்த அன்வர் ஆசிரியர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். பொருத்தமாயிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நன்றி கவிஞர் பிரியமுடன் சர்ஜூன் அவர்களே. ஒரு சிறந்த கவிதை ஒன்றை இங்கு தந்துவிட்டு சென்றார். மன நோவுகள் அல்லது துன்பங்களின் வெளிப்பாடுகள் தான் சிறந்த இலக்கியங்களாக, சிறந்த கவிதைகளாக வரலாறுகளில் பதியப்பட்டு இன்று வரை வாழ்ந்திருக்கின்றன. அந்த வகையில் மன வேதனைகளை இங்கு வெளிப்பாடாக ஆக்கி சென்றார் பிரியமுடன் சர்ஜுன் அவர்கள். அத்துடன் எமது மறைந்து போன ஆசிரியர் அன்வர் ஆசிரியர் அவர்களுக்கும் அஞ்சலியாக சில வரிகளை இங்கு தந்துவிட்டு சென்றார். நன்றி. அடுத்ததாக எமது கவியரங்கின் கவிதையை தர வருகிறார் எமது கலை இலக்கிய வட்ட செயலாளர் திருமதி கவிதாயினி திருமதி இனாயா முஸ்தபா அவர்கள். அவருடைய கவி தலைப்பு மனமே. சிதறி கிடந்த எம்மை ஓரிடத்திலே ஒன்று கூட்டி இலக்கிய வட்டமாக உருவாக்கி ஏனையவர்கள் துணையாக நின்று எல்லோரும் ஒரு கவிக்கூட்டமாக கலையவள கலை இலக்கிய வட்டம் சார்பாக கலையவளையில் இலக்கிய வட்டத்தை உருவாக்கி சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்ல இலங்கையில் உள்ள ஏனைய இலக்கியவாதிகள் கூட எம்மை பற்றிய நல்ல விடயங்களை கூறும் அளவிற்கு
பெருமைப்பட வைத்திருக்கும் எமது தலைவர் அவர்களுக்கு முதற்கண் எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனைய கவிஞர்களுக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது கவிதையின் தலைப்பு மனமே. உமிழ்ந்தது வானம், மகிழ்ந்தது பூமா, வீசியது காற்று, சிலிர்த்தது மனம், பூத்தது மரம், கட்டியது தேனீ கூடு, வடித்தது தேனீ. உமிழ்ந்தது வானம், மகிழ்ந்தது பூமா, வீசியது காற்று, சிலிர்த்தது மனம், பூத்தது மரம், கட்டியது தேனீ கூடு, வடித்தது தேனீ. மின்னியது விண்மீன்கள், பிரகாசித்தது வானம். மின்னியது விண்மீன்கள், பிரகாசித்தது வானம். கரைந்தது காகம், விரைந்தது தோழமை கூட்டம். புசித்து கரைந்து விரைந்த நொடி பொழுதினில் விரைந்தது மனம். மண்டியிட்டது மானிடரிடம், மண்டியிட்டது மானிடரிடம். மலையெனும் கண்ணீர் துளியில் நனைந்தது பூமி, மலையெனும் கண்ணீர் துளியில் நனைந்தது பூமி. துளிர்விட்டது மரம், கல்லாகி போனது பலர் மனம். மழைப்பட்டதும் குளிர்ந்தது பூமி, மலையெனும் கண்ணீரால் நனைந்தது நிலம், ரணமானது பலர் மனம். பூமியை குளிர்விக்க மலை, மனதை ரணமாக்கிட சில மனங்கள். பூமியை குளிர்விக்க மலை, மனதை ரணமாக்கிட சில மனங்கள். பூமியின் சிரிப்பை புகைப்படம் எடுக்கும் மின்னல், மனத்தின் வடுவை சிதைவடையச் செய்யும் மனித நேயம். வாழ்வின் கோரிக்கைகள் பல, நிச்சயம் அதில் வாழ்ந்து மடிவதும் வீழ்வதும் இயற்கை. மலைத்துளி படவில்லை என மனம் வருந்தாமல், நாளை மலை துளி விழுமிடத்தை தேடி நகர்ந்திடு ஒரு கணம். மழை வடிக்கும் கண்ணீரில் மரம், மரத்தை செழிக்கச் செய்ய மலை, மரத்தை அழித்திடவும் ஒரு மனித மனம். மழை வடிக்கும் கண்ணீரில் மரம், மரத்தை செழிக்கச் செய்ய மலை, மரத்தை அழித்திடவும் ஒரு மனித மனம். அழிக்கும் மனமே நீ உணர்ந்திடு வலிமையை, மனதுக்கோர் மகிமையை, மனமே நீயே உணர்ந்திடு. உதித்திடு மனமே, விதி வரைந்திடும் வாழ்க்கை பயணத்தில் பயணித்து பாசத்தை வருடி பண்பு கொண்ட மனமாய் பாரினில் உதித்திடு. விதி வரைந்திடும் வாழ்க்கை பயணத்தில் பயணித்து பாசத்தை வருடி பண்பு கொண்ட மனமாய் பாரினில் உதித்திடு. இறகு விழுந்த பிறகு அசைய பார்த்தாலும் மனமே அது ரணமாகி போகும், புரிந்திடு. வறண்டு கிடக்கும் உன் மனதை ஈரமாக்கிடு, அளந்தது கிடைக்கும். வறண்டு கிடக்கும் உன் மனதை ரணமாக்கிடு, அளந்தது கிடைக்கும். மனச்சுமை விடுத்து மகிழ்ச்சியை எடுத்திடு. எண்ணங்களை வாழ்வை மாற்றிடும் வண்ணங்களாக மாற்றிடு. மௌனமான வழிகளுக்கே மனமே பாரங்கள் அதிகம், மௌனமான வழிகளுக்கே மனமே பாரங்கள் அதிகம். விழிகளில் வலியும் கண்ணீரில் 1000 மரங்கள் துளிர்விடும், ஆனால் மழை விடும் கண்ணீரில் உலகமே துளிர்விடும். மனமே உணர்ந்திடு, வாழ்வின் மாயையை மறந்திடு. நன்றி கவிதாயினி இனாயா முஸ்தபா அவர்களே. மனமே, மனதின் ஆழ உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக இயற்கை தாயின் அங்கங்களை தொட்டு சிறப்பாக இயற்கையின் அங்கங்களை பயன்படுத்தி தனது மனம் பற்றிய கவிதையை முன்வைத்தார். நன்றி. அடுத்ததாக இன்றைய கவிதையை தர வருகிறார் சிறகில் ஒரு வானம் கவிதை நூலின் நூலாசிரியர் கவிதாயினி லரீஃபா பத்ருதீன் அவர்கள். அவருடைய கவிதை தலைப்பு நினைவுகளின் முகவரி. நினைவுகளின் முகவரி என்ற தலைப்பில் கவிதை பாட உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். கவிதாயினி லரீஃபா பத்ருதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறிய கவிதைக்குள் ஒரு பெரிய விஷயத்தை அடக்கிவிட முடியாது. எனது அன்பு சகோதரருக்காக நான் எழுதிய வரிகள். நினைவுகளின் முகவரி. கருவறை பகிர்வு முதல் கருத்துக்கள் பகிர்வு வரை உடனிருந்த என் உதிரம் இன்று உறவு மறந்து போனது. உடனிருந்த என் உதிரம் இன்று உறவு மறந்து போனது. நெஞ்சம் நிறைந்த நினைவுகள் நீங்காமல் போராடும்.
எண்ணங்கள் இன்று வெறும் நினைவுகளாய் என்னுள். தோள் கொடுத்த தருணங்கள், துயர் துடைத்த வார்த்தைகள், அத்தனையும் இனி அசை போடும் நினைவுகளாய் மட்டுமே. அத்தனையும் இனி அசை போடும் நினைவுகளாய் மட்டுமே. அவர் கோபங்களும் கண்டிப்பும் கோடிட்டு காட்டியது எங்கள் குறைகளை திருத்திடவும், நிறைவுகளை சுமந்து இடைவெளிகளை நிரப்பவுமே. எங்கள் குறைகளை திருத்திடவும், நிறைவுகளை சுமந்து இடைவெளிகளை நிரப்பவுமே. வாழும் காலம் யாவுமே அறிவூட்டும் ஆசானாய், தெளிவூட்டும் தோழனாய், நாளும் என்னை கரம் பற்றி உயர்த்திய இனிய நினைவுகள் என்றும் என்னுள் உயிருடனே, என்றும் என்னுள் உயிருடனே. பிரிவோடு விடை பெற்ற போதும் உள்ளத்தில் பேரொளியாய், பயிர் தலைக்கும் பரந்த வேராய், பதிந்தே இருக்கும் என் நெஞ்சில் ஆழமாய், பதிந்தே இருக்கும் என் நெஞ்சில் ஆழமாய். கருணையும் கண்டிப்பும் கண்ணிரண்டாக தவறாத கடமையில் என்றென்றும் கண்ணியம் மாறா நெறியில் நின்றவர், கடந்தே அவர் பணியில் வென்றவர். இனிமேல் தொடரும் நிஜம் கண்டு இதயம் நம்ப மறுக்கிறது. இனிமேல் தொடரும் நிஜம் கண்டு இதயம் நம்ப மறுக்கிறது. பிரிவு தீயின் சுடரணைக்க தயங்கியே மனது தவிக்கிறது. இத்தருணம் அவருக்காய் இருக்கரம் ஏந்துகிறேன். நித்தமும் நிறைந்த சுவன வாழ்வு நிலையாய் பெற்றிட வேண்டுகிறேன். கவிதாயினி லரிஃபா பதுர்தீன் அவர்களே, இன்றைய கவியரங்கு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. அன்வர் ஆசிரியை பற்றிய ஒரு நினைவஞ்சலி கவியரங்காக ஆகும் என்று நாங்கள் திட்டமிட்டு இருக்கவில்லை. ஆனால் எதிர்பாராத வகையில் நான் ஆரம்பத்திலே அன்வர் ஆசிரியர் அவர்களுக்கு நினைவாஞ்சலி செலுத்துவோம் என்று, மௌன அஞ்சலி செலுத்துவோம் என்று கூறியதிலிருந்து தொடர்ந்து அன்வர் ஆசிரியை நினைவு கூறும் கவிதைகளாக வந்திருக்கின்றது. எனவே இன்றைய கவியரங்கை அன்வர் ஆசிரியர் நினைவு கவியரங்கம் என்று பெயரிட்டாலும் அது பொருத்தமானதாக இருக்கும். அந்த வகையில் நல்லதொரு கவிதை அன்வர் ஆசிரியர் அவர்களை ஞாபகப்படுத்தும் ஒரு கவிதையை இங்கு தந்தார். உண்மையில் எமது கவிதாயினி லரிஃபா அவர்களுக்கு பின்னால், அவருடைய ஆளுமையின் பின்னால் விருட்சமாக இருப்பவர் அன்வர் ஆசிரியர் என்று கூறினால் அது மிகையாகாது. அவரை இந்த அளவு ஒரு சிறந்த ஒரு கவிதாயினியாக ஆளுமையாக கொண்டு வருவதற்கு மானசீக குருவாக இருந்தவர், பின்னணியில் இருந்தவர் அன்வர் ஆசிரியர். அவருக்கு மட்டுமல்ல, எங்களில் பலருக்கும் அவர் சிறந்த மானசீக குருவாக இருந்திருக்கிறார். அடுத்ததாக இன்றைய கவியரங்கின் கடைசி கவிதையாக, ஆனால் கனத்த கவிதையாக வரவிருக்கின்றது எமது கவிதாயினி சுல்ஹா ஷஹீத் அவர்களிருந்து என் சாம்ராஜ்யம் என்னும் தலைப்பில் இங்கே கவிதை பாட வருகிறார் கவிதாயினி சுல்ஹா ஷஹீத். இன்றைய என்னுடைய கவிதை தலைப்பு என் சாம்ராஜ்யம். என் சாம்ராஜ்யம். திறந்தே இருக்கின்றன எனது கோட்டை கதவுகள். உள்ளே இருக்கும் என் சாம்ராஜ்யம் பறந்தது, விரிந்தது. திறந்தே இருக்கின்றன எனது கோட்டை கதவுகள். உள்ளே இருக்கும் என் சாம்ராஜ்யம் பறந்தது, விரிந்தது. விரித்து போடப்பட்டிருக்கின்றன 4 புறமும் உள்ள அதன் விசாலமான வாயிற்கதவுகள். விரித்து போடப்பட்டிருக்கின்றன 4 புறமும் உள்ள அதன் விசாலமான வாயிற்கதவுகள். ஆயுதம் தாங்கிய எந்த வில் வீரனும் அதன் அருகே நின்று முறைத்துக் கொண்டிருக்கவில்லை. ஆயுதம் தாங்கிய எந்த வில் வீரனும் அதன் அருகே நின்று முறைத்து பார்த்து கொண்டிருக்கவில்லை. உத்தரவின்றி எல்லோரும் உள்ளே வரலாம். உத்தரவின்றி எல்லோரும் உள்ளே வரலாம். விரிக்கப்பட்டிருக்கும் அதன் புட்கம்பங்களில் காலார நடக்கலாம். தொங்கிக் கொண்டிருக்கும் ஊஞ்சல்களில் ஒய்யாரமாய் ஆடலாம். விரிக்கப்பட்டிருக்கும் அதன் புட்கம்பங்களில் காலார நடக்கலாம். தொங்கிக் கொண்டிருக்கும் ஊஞ்சல்களில் ஒய்யாரமாய் ஆடலாம். சாய்மனை கதிரைகளில் சாய்ந்து கதை பேசலாம். சாய்மனை கதிரைகளில் சாய்ந்து கதை பேசலாம். தூண்கள் நிறைந்த
தூய மாடங்களில் சுற்றித் திரியலாம். தூண்கள் நிறைந்த தூய மாடங்களில் சுற்றித் திரியலாம். இங்கே சின்ன சின்ன சண்டைகள் கூட 4 தெருக்களுக்கு கேட்கும். இங்கே சின்ன சின்ன சண்டைகள் கூட 4 தெருக்களுக்கும் கேட்கும். சூழ்ச்சிகளும் சூதுவாதும் கவிழ்ப்புக்களும் கழுத்தரிப்பும் அடுத்தவனின் உரிமைகளை பறித்தெடுக்கும் சதித்திட்டங்களும் இந்த மாளிகை அறியாதது. சூழ்ச்சிகளும் சூதுவாதும் கவிழ்ப்புக்களும் கழுத்தறுப்பும் அடுத்தவனின் உரிமைகளை பறித்தெடுக்கும் சதித்திட்டங்களும் இந்த மாளிகை அறியாதது. அப்படி இருக்க பின்னே ஏன் அதன் உயர்ந்த மதில்களால் எட்டி பார்ப்பது? எதனை கொள்ளையடிக்க மதிலேறி குதிப்பது? அப்படி இருக்க பின்னே ஏன் அதன் உயர்ந்த மதில்களால் எட்டி பார்ப்பது? எதனை கொள்ளையடிக்க மதிலேறி குதிப்பது? நன்றி சுல்ஹா ஷாஹித் அவர்களே. என் சாம்ராஜ்யம் எனும் கவிதையை ஒரு குறியீட்டு கவிதையாக ஒரு கோட்டை குறியீடாக வைத்து கூறி சென்றார். கவிதாயினி லரீஃபா பத்ருதீன் அவர்களின் சிறகில் ஒரு வானம் கவிதை நூலை பற்றி குறிப்பிட்டேன். முடிந்தால் உங்களுடைய அந்த தலைப்புக்கு என்ன காரணம், தலைப்பு ஏன் அவ்வாறு வைக்கப்பட்டது என்பதை விளக்கி கூறினால் நன்றாக இருக்கும். இதை நான் அன்றைய தினம் இதை நாங்கள் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசிக்கொண்டோம். வானத்தில் தானே சிறகடிக்கப்படும், இது என்ன சிறகில் ஒரு வானம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அவரிடமே பிறகு கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று. பிறகு நான் யோசித்தேன், அதற்கு வானமும் சிறகும் என்று கூறும்போது அது சுதந்திரத்தை, எல்லையற்ற சுதந்திரத்தை குறியீடாக காட்டும் ஒரு தலைப்பாக இருந்தது. அதனை இன்னும் வானில் ஒரு சிறகு, சிறகு பாரமானது, இறகு பாரமற்றது. வானில் ஒரு இறகு பாரமில்லாமல் மிதந்து செல்லும் ஒரு இறகாக குறியீடாக எடுத்திருக்கலாமோ என்று நாங்கள் அன்றைய தினம் கற்பனை பண்ணினோம். ஆனால் வெளியில் நாங்கள் குறிப்பிடவில்லை. அந்த கேள்வியை லரீஃபா பத்ருதீன் அவர்களுக்கு தொடுத்தவனாக இன்றைய கவியரங்கத்தை நிறைவு செய்கின்றேன். பங்கு கொண்ட சிறந்த கவிதைகளை இங்கு மேடையேற்றிய அனைத்து கவி ஆர்வலர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இன்றைய கவியரங்கை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.